ஒரு ஜஸ்டிஃபையான ஒரு விஷயமா இருந்துச்சு. எந்த வகையிலன்னா, முனிஷ்காந்த் அவர்களுக்கு திருமணம் ஆகறதா இருக்கட்டும், இந்த இடத்துல தாலி அறுக்கிறதா ஐ மீன் உறவ முறிச்சுக்கிறதா இருக்கட்டும், இது 2மே ஜஸ்டிஃபையான ஒரு விஷயம் தான். ஏன்னா, இவரு எங்கேயுமே திருந்தல. அவரு எண்ட் ஆஃப் த டே அந்த பணத்துக்காக மட்டுமே தான் அந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அது எல்லாமே ரொம்ப அழகா இந்த படத்துல ஃபெமினிசம் பிளஸ் வந்து ஒரு ஹியூமானிட்டியா இருக்கட்டும், இத ஜஸ்டிஃபை எப்படி கரெக்ட்டான ஒரு வகையில கொண்டு போகணும். அப்படிங்கிற மாரி தான் தாய் கெழவிய நான் நான் பார்க்க முடிஞ்சுச்சு. டைரக்டருடைய வொர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. டைரக்டர் எப்படி ஒரு வேலை உங்கள்ட்ட வாங்குவாங்க? இந்த சீன் இப்படிதான் பண்ணணும். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. சார் வந்து அ ரொம்பவே அமைதியா ஒர்க் பண்ணுவாரு. நான் இந்த அளவுக்கு அமைதியா ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் நான் பார்க்கல. ம். நான் ஒரு 4, 5 படம் பார்த்துருக்கேன். ஆ ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, வேலை வாங்குவாங்க இல்லையா? இவரு அமைதியாவே இருப்பாரு. இன்னும் டக்குனு ஓகேன்றாரு. இன்னும் எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாரி இருக்கும். ம். ஆனா அவரோட விஷன் அவருக்குள்ள ஏதோ நெனச்சுக்கிட்டே இருக்காரு. ஓகே. அந்த மாதிரி தான். ஆனா அமைதியா இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன தோணும்? ஒருத்தங்க அமைதியா இருந்தாங்கன்னா, ஏன் அமைதியாவே இருக்காங்க? அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். ம். அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ்ட்ரி இருக்கு. இன்னும் ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? அந்த மாதிரி தான் சார் என்ன இவ்ளோ அமைதியா ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற மாரி இருந்தது. பட் ஆ அப்படியே டோட்டலி அவுட் பார்த்தோம்னா, பயங்கரமான அவுட். ஓகே. நான் இந்த அளவுக்கு படம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ம். ஆ நானுமே கிளைமேக்ஸ் ஃபுல்லா டிராவல் நான் படத்துல நெறைய இடங்கள்ல டிராவல் ஆகுற மாரி ம். இருந்தது. இதுவுமே நான் எதிர்பார்க்கல. அ ஸ் சார் கூட ஒர்க் அதாவது என்கிட்ட எப்படி வேலை வாங்குவாருன்னு கேட்டீங்கன்னா, அத சொல்றேன். ம். ஆ வந்து எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. இப்ப இந்த சீன் எடுக்க போறோம். இந்த மூட் தான். நீங்க இவ்ளோ பண்ணா போதும். இவ்ளோ சிரிச்சா போதும். இதெல்லாம் சொல்லுவாரு. ஓகே. ஒவ்வொருத்தங்க கிட்டயும் ஒரு சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவாரு. டயலாக்னாலும் முன்னாடியே சொல்லிருவாரு. ம். எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் தான் கேமராஸ்லாம் கேமரா செட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. ஓகே. இந்த மாதிரி தான் வேலை வாங்குவாரு. யாரையும் திட்டி நான் பார்த்ததே இல்ல. ஆ. சார் திட்டவே மாட்டாரு. அதான் சொல்றேனே, ரொம்ப ரொம்ப அ ஹம்பிளா, ஜென்யூனா எல்லாத்துக்கிட்டயும் நடந்துக்கிட்டாரு. ஓகே. நைஸ். சேலம்ல இருக்கீங்களாங்க நீங்க? அது எனக்கு தெரியல. ஓகே. ஏன்னா இந்த டீம் அப்படியே சேலம்ல டிராவல் பண்ண போறதா ஒரு தகவல் வருது. சோ அதனால இருந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. எஸ்கே சார் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? படம் பார்த்துட்டு. ஆமா. படம் பார்த்துட்டு என்கிட்டயா? ம். என்கிட்டலாம் எதுவும் சொல்லல. ஓகே. பார்த்துட்டு "என்ன வளர்ந்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்டாரு. ஓகே. லுக் மாறி இருக்கு அப்படிங்கிற மாரி அதனால கேட்டிருப்பாருன்னு அந்த நெனைக்கிறேன். படத்துக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட். 1 ஓகே. வருஷத்துக்கு முன்னாடி ஆமா. அதுவும் இல்லாம ஸ்க்ரீன்ல வேற மாரி இருந்தேனா, நேர்ல பார்த்தா "இன்னும் வளர்ந்துட்டீங்களா?" ஆக்சுவலா அப்படிதான் இருந்தீங்க. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது வேற மாரி தான் இருந்துச்சு. லைக் இப்ப நேர்ல பார்க்கும்போது லிட்டரா வேற மாரி.